ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? தலைப்பு. ராவணன் 64 கலைகள் கற்றவன், கைலாய மலையை பேர்த்தவன், ஈஸ்வரனுக்கு நிகரானவன், சிவபூஜைகளும் கடும் தவமும் பெருமாள் அருளையும் பெற்றிருக்கிறார். இருந்த போதிலும் அவரிடம் இருந்து ஆணவம் அவரை தோல்வியடைய செய்தது. இப்போது மாரிசன் பேசுகிறாரு ராவணன்கிட்ட. ராவணா, உனக்கு கஷ்டகாலம் வந்துவிட்டது. ஆம் ராவணா, உனது பாட்டி தாடகையும் என் சகோதரன் சுபாகுவையும் கொன்றவர்களின் மகிமையையும் பெருமையையும் நான் நேரில் கண்டேன். அவர்கள் கொடுத்த உயிர் பிச்சையால் இன்று நான் பிழைத்திருக்கின்றேன் என்று மாரிசன் எவ்வளவு சொல்லியும் ராவணனின் ஆணவம் வென்றது. அதுபோல விபீஷ்ணர், அண்ணா, இந்திரம் பெரும் பதம் இழக்கின்றாய். என் நொந்தனன் ஆதலில் நூவல்வது ஆயினான் என்று சொல்லி ராமர் பலம் என்ன என்பதையும் சொல்லி, இலங்கை மக்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க மட்டும் நமக்கு உரிமை இருக்கிறது. நமது சுயநலத்திற்காக அவர்களை அழிக்க நமக்கு உரிமை இல்லை அண்ணா. அதனால் போரை நீக்கி நீ இன்பம் பெற வேண்டும். மெய்ப்பொருளாக ராமனாக அவதாரம் செய்து இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அண்ணா. அண்ணனை பார்த்து கண்ணீர் மல்க வணங்கி கூறினார் விபீஷ்ணர். செவி கொடுத்து கேட்கவில்லை. ராவணனின் ஆணவம்தான் வென்றது. அடுத்து இவர் அங்கதன் ராவணன் அவைக்களம் சென்று அங்கதன், ராவணா, உன் பாட்டி தாடகை, உன் மாமா மாரிசன், சுபாகு ஆகியவை கொன்றவர் எங்கள் ராமர் மறந்து விட்டாயா? அதனால் ராவணா, தேவியை விடுக, அன்றேல் செருக்களம் புகுந்து உன் ஆவியை விடுக என்றான் அங்கதன். அப்பையும் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. ராவணனின் ஆணவம்தான் வென்றது. அடுத்து கும்பகர்ணன் 6 மாதம் தூக்கத்திற்கு பின் எழுந்தவன் தன் அண்ணனிடம், அண்ணா, நீ இன்னும் சீதையை விடவில்லையா? சீதையை பார்த்ததும் ராவணனுக்கு விஷமாகி விட்டது என்பதால் திட்டின் விஷம் போன்ற கற்பை உடைய சீதையை நீ இன்னும் விடவில்லையா? இது விதியின் வன்மமே என்ற போதும் கேட்கவில்லை. ராவணனின் ஆணவம் குறையவில்லை. அதுபோல ராவணனின் மனைவி மண்டோதரி சொன்னால், நான் இறந்த பிறகாவது நீ திருந்துவியா? என் மகனை இந்திரஜித் ஒரு மானிடன் கொல்ல முடியாது. ஆனால் வந்திருப்பது மனிதன் அல்ல, வேதநாயகன் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று சொல்லியும் கேட்கவில்லை. ராவணனின் ஆணவம் வென்றது. இறுதியில் தர்மத்தின் சொரூபம் வேகத்தின் நாயகன் ராமபிரான் முன்னால் நின்றார். இது ராவணன் அல்ல, அதர்மம் ராவணா வடிவத்தில் ராமர் முன்னால் நின்றது. கஜேந்திரன் ஆதி மூலமே என்னை காப்பாற்று என அழைத்து ஓடி வந்து அருள் புரிந்தாரே, அந்த அன்புக்கடல் நாராயணா இப்போது ராமபிரானாக நிற்கின்றார். அதன் பின் திருவுருவம் கருணைக்கடல் செந்தாமரை முகமுடையான் சத்தியத்தை, உண்மையை உணர்ந்து அதை பற்றி கொண்டு என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் தன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாகும்படி வாழ்ந்து காட்டிய உத்தமன் ராமர் இப்போது சொல்கிறார், ராவணா, இன்று போய் நாளை வா, நல்ல ஆளாய் திருந்தி வா என்றார். ஆனாலும் ராவணன் அவர் கையால் நாம் உயிரை நீக்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு மோட்சம் என்று மறுநாள் போருக்கு வந்தான். பல இடங்களில் அதர்மம் வெற்றி பெற போதும் தர்மத்தின் முன்னால் தோல்வியை தழுவிவிட்டது. ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியாக மாறியது.
இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.